கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பெல்லாம் கொஞ்சம் வறுபடணுங்க. வறுபட்டுடன் 2 காஞ்ச மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வறுபடணும். வறுபட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி உப்பு தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. உப்பு தண்ணியில் சேர்த்தோம்னா கருத்து போகாமல் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை தாளிப்பில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வெந்துடுச்சுங்க. நான் 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. கடைசியாக தாங்க மிளகாய் தூள் சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்தா கருகிடும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கொப்பரை தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.